இந்த செய்யுளிசை அல்லது இன்னிசை நிறை இசை நிறை அளபடைக்கு தான் இந்த விளக்கம் கொடுத்தோம். செய்யுளில் ஓசை குறையும் போது ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெடுநிறுத்துக்கள் ஏழும் தன் குறிலோடு முதல் இடை கடை என்ற இடங்களில் அளவெடுத்து வந்தால் செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை எனப்படும். அவ்வளவு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை அசை பிரிச்சு பார்த்தீங்கன்னா 2 அசைகளாக பிரியும். முதல் இடை கடை என்ற இடங்களில் இந்த 7 எழுத்துக்கள்ல எது வேணாலும் வரலாம். அது செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை எனப்படும். எக்ஸாம்பிள் பாரு, ஓ முதல் வேண்டும். பாருங்க, அளபடை எங்க வந்திருக்கு? நெடில் பக்கத்துல குறில் வந்தாவே அது அளபடை. ஒரு சொல்லோட முதலில் வந்திருக்கு. ஒரு சொல்லோட முதலில் வந்திருக்கு. ஓகேவா? அப்ப முதல்ல வந்துருச்சு. அடுத்தது பாரு, விழா அர். சரியா? இங்க பாத்தீங்கன்னா எங்க சார் நெடில காணாந்தீங்க, ஆனா இந்த லாவ்ல இருக்கு. புரியுதா? இந்த லா இல் பிளஸ் ஆ இது வந்துருச்சா அந்த லால? அப்ப நெடில் வந்திருக்கு, பக்கத்துல அதோட பொருள் வந்துருச்சு. புரியுதா? அப்ப இங்க வந்து இடையில் வந்திருக்கு, நடுவுல. அதுவும் ஓகே. சரியா? மூணாவது பாத்தீங்கன்னா வெரி. இங்கேயும் என்னது? இரு பிளஸ் இ அப்படின்னு இருக்கு, நெடில், அதுக்கு பக்கத்துல பொருள் வந்துருச்சு. அப்போ ஒரு சொல்லோட முதலில் இடையில் இறுதியில் வந்தால் அந்த அளபடை செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை எனப்படும். ரைட்டா? இதை பிரிச்சு பாருங்க, 2 அசைகளாக தான் பிரியும். இப்போ ஓ முதல் இதை பிரிக்கலாம், நெடில் தனியா பிரிக்கலாம், 2 குறில் ஒன்று தனியா பிரிச்சிடலாம். அதே மாதிரி விழா அறையும் 2ஆ பிரிக்கலாம். சரியா? விழா அர் குறில் நெடில் பிரிக்கலாம், குறில் ஒன்று பிரிக்கலாம். அது மாதிரி வெறியும் குறில் நெடில் பிரிக்கலாம். 2 அசைகளாக தான் பிரியும்.